நித்திர கொள்றது, நடக்கிறது, ஸ்விம்மிங்குக்கு போகிறது, சாப்பிட்றது. ஹாய், ஹலோ, வணக்கம். உங்கள் அனைவரையும் டொமினிக்கன் ரிப்பப்ளிக்கில் இருந்து மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எல்லோரும் சுகமாக இருப்பீங்களோட நினைக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ரிசோர்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ரெஸ்டாரண்ட் ஒன்றுக்கு போக போகிறோம். வித்தியாசமான நாடுகளின் ரெஸ்டாரண்ட் இங்கே இருக்குது. பலேடியம் பெரிய ஒரு ரிசோர்ட். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுன்னு சொன்னால் நடக்க வேணும், இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரெயின் மாதிரி ஒன்று வரும். அதில் ஏறி இருந்தால் எங்கே போகணும்னு சொன்னால் அங்கே போய் கொண்டே விடுவினோம். ஆல் இன்க்ளூசிவ் ரிசோர்ட் இது எனக்கு 3வது ரிசோர்ட். நான் முதலும் கியூபாவுக்கு போயிருக்கலையும் 2 தரம் போயிருக்கிறேன். எல்லா ரிசோர்ட்லேயும் நாங்கள் முன்னுக்கு என்ட்ரன்ஸில் இன்ஃபர்மேஷன் சென்டர் ஒன்று இருக்கும். அந்த இன்ஃபர்மேஷன் சென்டரில் நாங்கள் போய் எல்லா டீட்டெயில்ஸையும் அவையிட்ட கேட்கலாம். அப்படி கேட்டுட்டு தான் எங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை அவை சொன்னவை என்னென்னா ட்ரெயின் வரும், ட்ரெயினில் ஏறி போகலாமண்டு. இது ஒரு கிட்ஸ் விளையாடுற ஒரு இடம். ஏனென்னு சொன்னால் இது ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி ரிசோர்ட் தான் இந்த ரிசோர்ட். அடல்ட்ஸ் ஓன்லி ரிசோர்ட்டும் அங்கால இருக்குது. இந்த ரிசோர்ட் ஃபேமிலிக்கானது. அதால் கிட்ஸ் விளையாடுறதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் வச்சிருக்கணும். அதே மாதிரி கிட்ஸ் பூலும் இருக்குது. இதில் ஸ்விம்மிங் பூலில் நிறைய பேர் ஸ்விம் பண்ணி கொண்டு இருப்பினம். அதால் நான் கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கொண்டு போகிறேன். நிறைய பேர் என்னட்ட கேட்டிருந்த நீங்கள் கொஞ்சம் மோர் டீட்டெயில்ஸாக சொல்லி நான் கடைசியாக முடியேக்கில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு டீட்டெயில்ஸ் வீடியோ ஒன்று சொல்லித்தான் முடிப்பேன் இந்த கிராண்ட் பலேடியம் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் ட்ரிப்பை. இந்த ரிசோர்ட்டுக்கு போகிறதா இருந்தால் ஒரு கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கிறார்கள் மட்டும்தான் போகலாம். ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு போனால் இது பெரிய ஒரு ரிசோர்ட். சாப்பாடு அது இது எல்லாத்துக்கும் நிறையவே நடக்க வேண்டி வரும். ட்ரெயின் எங்களை ஏற்றுறதுக்கு வந்தாலும் சில நேரத்தில் நாங்கள் வெயிட் பண்ண வேண்டிய தேவையும் ஏற்படும். உடுப்பில் இருந்து ஜுவல்லரியில் இருந்து எல்லாமே எந்தெந்த நாள் என்னென்ன போடணுமென்றதை நான் வீட்டையே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனதால் கொஞ்சம் அந்த டைமை பிரயோசனப்படுத்தக்கூடிய மாதிரி இருந்தது. என்னதான் நான் நண்பர்களோட போயிருந்தாலும் அவையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறது நான் என்னுடைய பாட்டுக்கே நான் செல்ஃபி ஸ்டிக்கை வச்சு படம் எடுத்தேன், நான் வீடியோவும் எடுத்தேன். நான் ஹாய், இந்த ரெஸ்டாரண்ட்டில் இட்டாலியன் சாப்பாடுகள் கொஞ்சம் இருக்குது. சும்மா ட்ரை பண்ணுவோம்னு தான் போகிறோம். That sounded more like on purpose. நான் போனது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த வடிவான ரிசோர்ட்டை பார்க்குறதுக்கு தான் போனேன். நான் எப்படி ஒரு அழகாக இருக்குது பாருங்க. என்னுடைய நண்பர்களுக்கு இந்த காணொளி எடுக்கிறது, படம் எடுக்கிறது அதுகளில் எல்லாம் பெருசாக விருப்பம் இல்லை. எனக்காக ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு போயினோம். படங்களை எடுத்து தள்ளினது தான். இங்கே அந்த மரத்தோட நின்று இந்த மரத்தோட நின்று அந்த பூக்கண்டு இந்த பூக்கண்டு ஒன்றையுமே விட இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது என்ஜாய் த மூமெண்ட்னு சொல்லி என்னுடைய நண்பர்கள் எனக்கு அடிக்கடி சொல்லுவினா என்ஜாய் த மூமெண்ட்டு. ஏனென்றால் நான் மற்றவர்களுக்கு அப்படித்தான் சொல்கிறேன்னா, நான் இவை எனக்கு சொல்லுவினா ஏனென்றால் நான் ஒரே காணொலியோடையே நிற்கிறேனாம். அந்த நிமிடங்களை அப்பப்போ அனுபவித்து கொண்டு போகணுமென்றது என்னுடைய பாலிசி. கிராசியாஸ்ன்னு சொன்னால் நன்றி என்ற அர்த்தம், தேங்க்யூ என்ற அர்த்தம். கொஞ்சம் சொல்லுகள் நாங்கள் படித்து வச்சுருந்தோம்டா அந்தந்த நாடுகளுக்கு போய்க்கல அவையோட கதைக்க கொஞ்சம் சுகமாக இருக்கும். அதோட அவையும் கொஞ்சம் சந்தோஷப்படுவினோம். ஏனெண்டா தங்களோட மொழியை நாங்கள் படித்து வச்சுருக்கிறோம்ன்றதில் அவைக்கு ஒரு சந்தோஷம். நாங்கள் எங்கே இப்போ போய் கொண்டிருக்கிறோம்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம் சாப்பிடுவதுக்கு. நித்திர கொள்வது, எழும்புறது, நடக்கிறது, ஸ்விம்மிங்குக்கு போகிறது, சாப்பிட்றது, லக்ஸரியில் இப்போ ஒரு 7 நாளைக்கு. பொஃபேயும் இருக்குது எங்களுக்கு. நாங்கள் பொஃபேயில் சாப்பிட விரும்பினால் சாப்பிடலாம்.
Thank you very much. They really ruined everything. But I don't want the whole bread. Do you want the full bread? Will you eat the full bread? I will, but yeah, just give me half then. I'll have it. டேபிளில் கேமரா வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுதான் ஸோ க்ளோஸ் அப்பாக இருக்குது. ஸ்டார்டருக்கு ஒரு தக்காளி பழத்தில் ஒரு சூப். பெருசாக பிடிக்கல சாப்பாட்டு, ஒரு நாளும் பிடிக்கலைன்னு சொல்லக்கூடாது. அதனால் என்ன செய்கிறது? It's a crouton, but this is just broken up garlic bread. Okay, so that has tomatoes in it, right? Yeah. இதுதான் நான் எடுத்த சாப்பாடு. சாப்பிட்டதை காட்டையிலேன்னு நினைக்கிறேன். சூப்போடையே எனக்கு பெருசாக விருப்பம் இல்லாமல் வந்துட்டுது. உருளைக்கிழங்கு அவிச்சு, மற்றது வந்து நாங்கள் கொஞ்சம் பகிர்ந்து தான் உண்ணுறது. பாஸ்தாவும் எடுத்த நாங்கள். டேஸ்ட்டை ஒன்று கேட்டால் எனக்கு பெருசாக விருப்பம் இல்லாமல் இருந்தது. ஆனால் என்னுடைய நண்பர்கள் ஓகே சாப்பிட்டவே. Understand? Understood. Mushroom sauce. Oh, they had to cut it off fancy. Like Domino's. I don't know, maybe it's your eyes, but Yelini, the video only shows from here down. இங்கே சாப்பாடு, சூப்பு, சிக்கன், பாஸ்தா இப்படிப்பட்ட ஐட்டங்கள் தான் இருந்தது. ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு. எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்க்கணும். அதால் இந்த ரெஸ்டாரண்ட்லையும் சாப்பிட்டது. ஒரு சில பேருக்கு பிடிக்கும். எங்களுக்கு எப்போவுமே சோறு கறி தானே பிடிக்கும். வெளியில் இருந்தும் சாப்பிடலாம். நாங்கள் உள்ளுக்கு சூஸ் பண்ணினேன். நாங்கள் எல்லாமே ஒரு மெப்பை பார்த்து தான் போக வேணும். எடுத்தன் கவட்டனு மாறி எல்லாம் போகலாது. பிறகு வேறு ரிசோர்ட்டுக்கு போயிடுவோம். பெரிய கிராண்ட் பலேடியத்தில் எங்களுக்குண்ட ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமை பைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கன நேரமாக போச்சு. அங்கே போய் இங்கே போய் ஒரு மாதிரி பைன் பண்ணிட்டோம். அண்ட் பிகாஸா நான் என்ன சொல்ல வந்தேன் சொன்னால், இந்த ட்ரெயின் வந்தால் எங்களை கூட்டி கொண்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கொண்டு போய் எங்களோட ரூமுக்கு முன்னால் விட்டு விட்டால் ஜோலி முடிஞ்சுதான்னு பார்த்தேன். ஆனால் ட்ரெயினையும் காண இல்லை. இந்த ரிசோர்ட் வந்து சரியான பெருசு. அதால் நாங்கள் நடந்து களைச்சிட்டோம். எங்களோட ரூம் எங்கே இருக்குண்டு ஒன்றுமே தெரியலை. இப்படியே சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறோம். ஐ டோன்ட் திங்க் வி கேம் திஸ் வே. எங்களோட ரூம் எங்கே இருக்குன்னு தெரியல. ரூமை காணையில் தேடிக்கொண்டு திரிகிறோம். இந்த தேடிக்கொண்டு திரிகிற நேரத்தில் வந்து குச்சொழுங்கு எல்லாம் போய் பார்த்தாச்சு, சுற்றி பார்த்தாச்சு. ரிசோர்ட் எப்படி இருக்குது, அந்த ரூம் என்ன மாதிரி இருக்குது, இந்த ரூம் என்ன மாதிரி இருக்குன்னு எல்லாம் பார்த்துட்டோம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசையிலண்டு பகலில் இருக்கும். இரவில் வந்து நிறைய லைட்டுகள் எல்லாம் போட்டு அந்த மாதிரி நல்ல வடிவாக இருக்கும். பயமே இல்லை. எங்கேண்டாலும் நடந்து போய் வரலாம். அப்படித்தான் எங்களுக்கு இருந்தது. And Sneha is trying to figure it out. Because we didn't pass 2 pools, we only passed 1 pool. What is this? நான் இந்த காணொலியை
திருப்பி பார்க்கக்குள்ள அந்த மூமெண்ட்டுக்கு ஒருக்கா போய் வருவேன்னு நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் அவ்வளவு நடந்த நாங்கள் ரூமை தேடி எங்களுக்கு கிடைக்கல. இன்ஃபர்மேஷன் சென்டருக்கு போகிற பாதையும் தெரியல. அங்கங்கே மெப்புகள் இருந்தது. நாங்கள் மெப்பையும் பார்க்காமல் சுற்றி கொண்டு திரிகிறோம். Punta Cana lobby. Gracias. எங்களுக்கு லோபியில் கொண்டே விட்டால் நாங்கள் எங்களோட ரூமுக்கு போக தெரியும். அதால் என்னுடைய நண்பர்கள் எல்லோரும் சேர்ந்து முதல் நாங்கள் லோபியில் போய் கொஞ்சம் அங்கே நல்லா ஃபன் பண்ணி கதைச்சு இருந்துட்டு அப்படியே நாங்கள் எங்களோட ரூமுக்கு போவோம்னு பிளான் பண்ணி ஒரு வாகனத்தில் ஏறியாச்சு. Is this a theater? No. We are at the lobby. நேரமும் இந்த காணொளியை பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் மற்றொரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.